இன்னைக்கு பாலிட்டி வகுப்புல மாநில சட்டமன்றத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. மாநில சட்டமன்றம் அப்படின்னா, சட்டப்பேரவை இருக்குது, சட்ட மேலவை இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, சபாநாயகர்கள் இருக்காங்க. இவங்கள பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த டாபிக் வந்து 10ஆம் வகுப்புலயும் இருக்கு, 12ஆம் வகுப்புலயும் இருக்குதுங்க. கவர்மெண்ட் விட்டிருக்கிற குரூப் 2, குரூப் 4 தேர்வுக்கான மெட்டீரியல் அதுலயும் குடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. எல்லா வீடியோவையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரே பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல மாநில சட்டமன்றம்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு சட்டமன்றம் இருக்குது. ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்றம் இருக்குதுங்க. அந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 அவை இருக்குங்க. ஒரு சட்டமன்றம் அப்படின்னா அதில் 2 அவை இருக்கும். ஒன்று சட்டமன்ற கீழவை, இன்னொன்று சட்டமன்ற மேலவை. புரியுதுங்களா? சட்டமன்றத்திலேயே 2 அவை இருக்குதுங்க. கீழவை ஒன்று, மேலவை இருக்குது. இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க. அது 2 அவைன்னு சொன்னாலுமே இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் இந்தியாவில் 6 மாநிலங்களில் மட்டும்தான் மேலவை இருக்குதுங்க. மற்ற எல்லா மாநிலத்திலையும் மேலவை கிடையாது. ஒரே ஒரு அவை தான் இருக்குது. சட்டமன்ற கீழவைன்னு சொல்லுவாங்க. அந்த அவை மட்டும்தான் இருக்குது. இந்த 6 மாநிலங்கள் எது? இதை நீங்கள் உன்னிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதைத்தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. பொருந்தாத மாநிலங்கள் எது, அல்லது எந்த மாநிலத்தில் இல்லை அப்படின்னு கேட்கலாம். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. எந்தெந்த மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா, பீகாரில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இந்த 6 மாநிலங்களில் இருக்குதுங்க. அப்போ இந்தியாவில் கரண்ட்டில் பார்த்தா 6 மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு அவையாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சட்டமன்ற கீழவை, கீழே இருக்கிற அவையை பார்த்துடலாம். இந்த கீழவையை வேறு பெயர்களால் எப்படி சொல்லுவாங்கன்னா, சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க, விதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. விதான் சபானா எதுன்னு பார்த்துக்கோங்க, சட்டமன்ற கீழவை. இந்த சட்டமன்ற கீழவையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் பவர் அதிகமாக இருக்குங்க. அதாவது 2 அவைன்னு பார்த்தோம் இல்லைங்களா, மேலவை கீழவை. இதில் கீழவைக்கு தான் பவர் அதிகம். உண்மையான அதிகாரம் எங்கே இருக்குன்னா, சட்டமன்ற கீழவையில் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சட்டமன்ற கீழவையில் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் இருக்காங்க. அதனால் இந்த அவை தான் உண்மையான அதிகார மையமாக இருக்குது. இந்த அவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடுங்க. ஏன் மாறுபடுது அப்படின்னா, மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு மாறுபடுதுங்க. அதாவது குறைவான மக்கள் இருந்தாங்கன்னா அங்கே உறுப்பினர்கள் கம்மியாக இருப்பாங்க. அதிகமான மக்கள் இருந்தாங்கன்னா அங்கே உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றத்திலையும் உறுப்பினர் எண்ணிக்கை மாறுபடும். அடுத்தது உறுப்பினர் எண்ணிக்கைன்னு சொல்லும் பொழுதுங்க ஒரு நிபந்தனை இருக்குது. மேக்சிமம் இத்தனை பேர் தான் இருக்கணும், மினிமம் இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 170. ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டப்பிரிவு, பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 170 இது என்ன சொல்லுது? ஒரு சட்டமன்றத்தில் அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்னா 500 பேர் இருக்கலாம். அதிகபட்சமாக 500 பேர் இருக்கலாம். அப்போ குறைஞ்சபட்சமாக எத்தனை பேர் இருக்கலாம்னா 60 பேர் இருக்கலாம். அதிகபட்சமாக 500 பேர், குறைஞ்சபட்சமாக 60 பேர் இருக்கலாம். அதாவது இதுக்குள்ளே வந்து இருக்கணும். புரியுதுங்களா? 60க்கு குறையக்கூடாது, 500க்கு மேலே போகக்கூடாது. இதுதாங்க நிபந்தனை. இதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 170. தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா, இப்போ கரண்ட்டில் வந்து 234 பேர் இருக்காங்க. ஆனால் 235 புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது என்ன கணக்குன்னு பார்த்தா 234 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 234 பேர். மீதி இருக்கிற ஒருத்தர் வந்து ஆங்கிலோ இந்தியர். அவரை வந்து ஆளுநர் நியமிப்பார். அப்போ 235 பேர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்காங்க. அடுத்தது சட்டமன்ற கீழவைக்கான உறுப்பினருக்கான தகுதி என்னன்னு பார்க்க போகிறோம். கீழவையில் ஒருத்தர் உறுப்பினராக ஆகணும்னா சிம்பிள் தாங்க, ஒன்றும் கிடையாது. இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். 25 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற சட்டத்தால் நியமிக்கப்பட்ட மற்ற தகுதிகள், இதர தகுதிகளும் அவருக்கு இருக்கணும். இருந்தால் தான் அவரை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்தது பதவிக்காலம். பதவிக்காலம் பார்க்கும்பொழுது சட்டமன்றத்துடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் 5 ஆண்டுகள் இருக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து அந்த மாநிலத்துடைய ஆளுநரை பொறுத்த வரைக்கும். ஆளுநர் வந்து திடீர்னு வந்து மாநில நெருக்கடியை அறிவிக்க சொல்லி பரிந்துரை கொடுத்துட்டாருன்னா அந்த சட்டமன்றமானது கலைக்கப்படும். அதனால் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் கலைக்கப்படலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சட்டமன்ற மேலவையை பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நம்ம சட்டமன்ற கீழவையை பார்த்துட்டோம். கீழவையில் நம்ம பார்க்க வேண்டியது உறுப்பினர்கள், உறுப்பினருடைய தகுதி என்ன, அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து சட்டமன்ற மேலவை. மேலவையை பொறுத்த வரைக்கும் இதற்கு இன்னொரு பேர் இருக்குங்க. என்னன்னு பார்த்தா விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க.
மேலவைக்கு என்ன பேர் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம், விதான் பரிஷத். இந்த மேலவையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நம்ம 6 மாநிலங்களில் தான் மேலவை இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? 6 மாநிலங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது, ஒரு மாநிலத்தில் மேலவையை எப்படி உருவாக்குறாங்க அல்லது மேலவையை எப்படி நீக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு வந்து ஒரு சட்டப்பிரிவு இருக்குதுங்க, ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 169. சட்டப்பிரிவு 169. இந்த சட்டப்பிரிவு 169 தான் ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற மேலவையை உருவாக்கம் செய்கிறதையும் சட்டமன்ற மேலவையை நீக்கம் செய்வதை பற்றியும் சொல்லக்கூடியதுங்க. உருவாக்குறது, நீக்கம் பண்ணுறது ரெண்டை பற்றியும் சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 169. இதன்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வருவாங்க. சிறப்பு தீர்மானம் எங்கே கொண்டு வருவாங்க? சட்டப்பேரவையில் கொண்டு வருவாங்க. சட்டப்பேரவையில் கொண்டு வந்துட்டு அந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. அதாவது எங்கள் மாநிலத்துக்கு மேலவை வேணும் அல்லது எங்கள் மாநிலத்துக்கு மேலவை வேண்டாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. நாடாளுமன்றம் வந்து அதை ஏற்றுக்கிட்டால் ஓகே, ஏற்றுக்கிட்டு உடனே வந்து சட்டமன்ற மேலவையை உருவாக்கம் பண்ணும் அல்லது நீக்கம் பண்ணும். இதன்படி தான் தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை முன்னாடி இருந்திருக்கு, அதை நீக்கம் பண்ணியிருக்காங்க. எப்போ நீக்கம் பண்ணியிருக்காங்கன்னா 1986 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதாங்கிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்டது. குறிப்பாக எந்த தேதியில் நீக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம், பார்த்துக்கோங்க. 1986 நவம்பர் 1 தான் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கம் செய்யப்பட்டுருச்சுங்க. அடுத்தது, சட்ட மேலவைக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்குது. மினிமம் இத்தனை பேர் தான் இருக்கணும், மேக்சிமம் இத்தனை பேர் தான் இருக்கணுங்கிற எண்ணிக்கை இருக்குதுங்க. இதை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற மேலவையில் உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்கலாம், அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தா, கீழவை இருக்கு இல்லைங்களா? கீழவையில் இருக்கிற உறுப்பினர்களில் 1/3 பங்குக்கு மிகாமல் 1/3 பங்கை தாண்டி போகக்கூடாது, அது வரைக்கும் இருக்கலாம். அதுவே மினிமமாக பார்த்தோம்னா 40 பேருக்கு குறையாமல் இருக்கணும். அதாவது மினிமம் 40 பேராவது இருக்கணும், மேக்சிமம் கீழே இருக்கிற உறுப்பினர்களில் 1/3 பங்கை தாண்டி போகக்கூடாது. இதான் வந்து உறுப்பினருடைய எண்ணிக்கைங்க. அடுத்தது தகுதிகளை கொடுத்துருக்காங்க. சட்டமன்ற மேலவை உறுப்பினருடைய தகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா, அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிறைவடைந்தவராக இருக்கணும், பாராளுமன்ற சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தகுதியில் இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் கவனிச்சிட்டே வாங்க. சட்டமன்ற கீழவைனா 25 வயது கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும், சட்டமன்ற மேலவைனா 30 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதை மட்டும் நல்லா உன்னிப்பாக பார்த்துக்கோங்க போதும். அடுத்தது, சட்டமன்ற மேலவையுடைய பதவிக்காலத்தை பார்க்க போகிறோம். பதவிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் பதவிக்காலம் வேறுபடுங்க, 6 ஆண்டுகள். அதாவது சட்டமன்ற கீழவை வந்து 5 ஆண்டு தான் எலெக்ஷன், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கும், 5 ஆண்டு தான் பதவிக்காலம். மேலவை என்பது 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள்னு சொன்னாலுமே இது ஒரு நிரந்தரமான அவை, கலைக்க முடியாது. எப்படிப்பா கலைக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அவையில் இருக்கிற உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து உறுப்பினர்கள் வந்து புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த அவை வந்து நிரந்தரமாக இருக்கும், இந்த அவை கலையவே கிடையாது. அடுத்தது, இந்த அவைக்கு எப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்டமன்ற கீழவையை பொறுத்த வரைக்கும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்மளாம் ஓட்டு போட்டு தான் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதுவே மேலவைன்னு சொன்னால் நாம் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, மக்கள் வந்து ஓட்டு போட்டுலாம் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. அப்போ எப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து விகிதாச்சாரம் வச்சுருக்காங்க. என்னென்னு பாருங்களேன். அதாவது மேலவையில் இருக்கிற 1/3 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்வு செய்யப்படுறாங்க. மீதம் இருக்கிற 12/1 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னும் இருக்கிற பங்கில் வந்து 12/1 பங்கு பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 3/1 பங்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 6/1 பங்கு ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் சட்டமன்ற மேலவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது, சட்டமன்ற மேலவையுடைய பணிகளை பார்க்க போகிறோம். அதாவது பணிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குதுங்க, ஆனால் நம்ம படிக்க வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் புரிஞ்சிட்டா போதும், அதில் எவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை எடுத்து 1 டைம் 2 டைம் படிச்சிட்டிங்கனாவே புரிஞ்சுக்கும், சரிங்களா? பேசிக்கான பாயிண்ட் தான். பட் நமக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பண மசோதாவை சட்டமன்ற பேரவையிலேருந்து, அதாவது கீழவையிலேருந்து மேலவைக்கு அனுப்புனாங்கன்னா அதை வந்து நிப்பாட்டக்கூடிய அதிகாரம் வந்து சட்டமன்ற மேலவைக்கு இருக்குது. ஆனால் எத்தனை நாட்கள்னால் வெறும் 14 நாட்களுக்கு மட்டும்தான். 14 நாள் டிலே பண்ணலாம், 14 நாளை தாண்டி டிலே பண்ண முடியாது. அப்போ பண மசோதாவை இருக்குன்னா 14 நாட்கள் வந்து தாமதப்படுத்தலாம். 14க்கு மேலே இவங்க பெண்டிங் வச்சுருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சட்டமாகவே மாறிடும். அடுத்தது, சாதாரண மசோதா. சாதாரண மசோதான்னா 4 மாதங்கள் வரைக்கும் மேலவை வந்து பெண்டிங் வைக்கலாம். புரியுதுங்களா? மேலவை வந்து பண மசோதானா 14 நாட்களுக்கு மட்டும்தான் வச்சுக்க முடியும். அதே மற்ற மசோதானா 4 மாதங்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்தது, சபாநாயகரை தெரிஞ்சுக்க போகிறோம். சபாநாயகர் எங்கே இருப்பார்? சட்டமன்றத்தில் கீழவையில் இருப்பார். சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிற யாரோ ஒருத்தர் தான்
சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த சபாநாயகரை எப்போ தேர்ந்தெடுப்பாங்கன்னா, புதிய ஒரு அரசு அமையுதுன்னா, புதிய பேரவை கூடுதுன்னா, அதனுடைய முதல் கூட்டத்திலேயே வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுத்துருவாங்க. இந்த சபாநாயகருடைய பதவிக்காலம் தாங்க நமக்கு ஹைலைட்டு. இதுதாங்க கடைசி பாயிண்ட்டு. இதை மட்டும் நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. அதாவது மற்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருஷம் இருக்கலாம், அதுக்கு மேலே அவங்க வந்து பதவி இழந்துருவாங்க. ஆனால் இந்த சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அடுத்த புதிய சட்டமன்றம் உருவாக்கப்பட்டு அதனுடைய முதல் கூட்டம் கூடுற வரைக்கும் சபாநாயகர் அந்த பதவியில் இருப்பார். அதாவது இப்போ 2 வருஷம் கழித்து மாநில நெருக்கடி கொண்டு வரப்பட்டு சட்டமன்றம் கலைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். கலைக்கப்பட்டாலும் இந்த சபாநாயகர் பதவியானது அப்படியே அவர் பதவியில் அப்படியே இருப்பார். ஆனால் மற்ற உறுப்பினர்கள் பதவி இழந்துருவாங்க. அப்போ அடுத்த புதிய அரசு வந்து அது எப்போ உருவாக்கமாகுது, அதனுடைய முதல் கூட்டம் எப்போ கூடுதோ அது வரைக்கும் சபாநாயகர் பதவியில் இருப்பார். அப்படின்னா சபாநாயகரை நீக்கவே முடியாதான்னு கேட்டால் நீக்கலாம். சபாநாயகரையும் நீக்கலாம். ஒன்று அவரே வந்து எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு விண்ணப்பம் கொடுத்துட்டு அவர் பதவி விலகிக்கலாம். இல்லைன்னா அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதுன்னா அந்த குற்றச்சாட்டை அடிப்படையாக வச்சு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானம் வந்து 14 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு நம்ம சொல்லிடணும். இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடணும். அதன் அடிப்படையிலையும் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். இந்த வீடியோவில் மாநில சட்டமன்றத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிட்டா போதுங்க. இதுலேயே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை படித்தாவே போதும். இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு இழுத்து படிச்சுட்டு இருக்காதீங்க. நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவையோ அதை மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதேமாரி வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலைன்னா அந்த வீடியோக்களுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.